அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர் பாரத் ரத்னா டாக்டர் எம்ஜிஆரின் 100வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புரட்சித் தலைவர் வாழ்ந்த ராமாவரம் தோட்டத்திற்கு இன்று கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா சென்று கழக கொடியை ஏற்றி வைத்து இல்லத்தில் நிறுவப்பட்டுள்ள புரட்சித் தலைவரின் திருவுருவச் சிலையை திறந்து வைத்தார். ராமாவரம் தோட்டத்தில் அமைந்துள்ள டாக்டர் எம்ஜிஆர் பேச்சு மற்றும் காது கேளாதோர் இல்ல மேல்நிலைப் பள்ளியின் வளர்ச்சிக்காக 10 லட்சம் ரூபாய் நிதி உதவியை சின்னம்மா வழங்கியதுடன் காது கேளாத மாணவ மாணவியருக்கு 19 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 256 காதொலி கருவிகளையும் வழங்கினார். அஇஅதிமுக தலைமை கழக அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற கழக நிறுவன தலைவர் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் பாரத் ரத்னா டாக்டர் எம்ஜிஆரின் 100வது பிறந்தநாள் விழா நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டுவிட்டு கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வாழ்ந்த ராமாவரம் தோட்டத்திற்கு சென்றார். பல்லாயிரக்கணக்கான கழக தொண்டர்களும் பொதுமக்களும் வாழ்த்து முழக்கங்கள் எழுப்பி சின்னம்மாவுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். சின்னம்மாவை வரவேற்கும் வகையில் வழி நெடுகிலும் சாலையின் இரு மருங்கிலும் கழக கொடிகள், தோரணங்கள், வரவேற்பு பதாகைகள் அழகுற அமைக்கப்பட்டிருந்தன. பேண்ட் வாத்தியங்கள், செண்டை மேளங்கள் உள்ளிட்ட இசைக்கருவிகள் முழங்க கழக தொண்டர்கள் கழக கொடிகளையும் அண்ணா தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் தொழிற்சங்க கொடிகளையும் கைகளில் ஏந்திய வண்ணம் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மாவுக்கு உற்சாக வரவேற்பு அளித்து தங்களின் பேராதரவை தெரிவித்தனர். புரட்சித் தலைவர் பாரத் ரத்னா டாக்டர் எம்ஜிஆரின் ராமாவரம் தோட்டம் சென்றடைந்த கழக பொதுச் செயலாளர் சின்னம்மாவுக்கு பெண்கள் பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளித்தனர். கழக தொண்டர்களும் பொதுமக்களும் வாழ்த்து முழக்கங்கள் எழுப்பினர். ராமாவரம் தோட்டத்திற்குள் சென்ற கழக பொதுச் செயலாளர் சின்னம்மாவை புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் வளர்ப்பு மகள் திருமதி சுதா விஜயகுமார், அவரது மகன் திரு ராமச்சந்திரன் ஆகியோர் பூங்கொத்து வழங்கி வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து ராமாவரம் தோட்டத்தின் நுழைவு வாயிலில் அமைக்கப்பட்டுள்ள கழக கொடியினை சின்னம்மா ஏற்றி வைத்தார். ராமாவரம் இல்லத்தில் நிறுவப்பட்டுள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் முழு திருவுருவச் சிலையை சின்னம்மா திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். கழக அவைத் தலைவர் திரு இ மதுசூதனன், முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள், நாடாளுமன்ற மக்களவை துணை சபாநாயகர் டாக்டர் மு தம்பிதுரை உள்ளிட்டோர் புரட்சித் தலைவரின் திருவுருவச் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனையடுத்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் தாயார் சத்யா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், திருமதி ஜானகி அம்மாள் ஆகியோரின் நினைவு மண்டபத்தில் சின்னம்மா மரியாதை செலுத்தினார். பின்னர் டாக்டர் எம்ஜிஆர் பேச்சு மற்றும் காது கேளாதோர் இல்ல மேல்நிலைப் பள்ளிக்கு சென்ற சின்னம்மாவை பள்ளி தாளாளர் திருமதி லதா ராஜேந்திரன் பூங்கொத்து வழங்கி வரவேற்றார். இப்பள்ளியில் நடைபெற்ற கருத்தரங்கை சின்னம்மா குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். திருமதி லதா ராஜேந்திரனின் வரவேற்புரையை தொடர்ந்து டாக்டர் மோகன் காமேஸ்வரன் சிறப்புரையாற்றினார். இந்தியாவின் தலைநகராக வேண்டுமானால் புதுடெல்லி இருக்கலாம், ஆனால் காது அறுவை சிகிச்சை துறையிலும் காது கேளாண்மை உள்ளவர்களுக்கு மறுவாழ்வு தரும் துறையிலும் இந்தியாவின் தலைநகரம் சென்னை தான் என்பதை ஆணித்தரமாக கூற விரும்புகிறேன். இதனை நன்கு உணர்ந்த மறைந்த முதல்வர், நம் பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் முடித்தான தாயுள்ளம் படைத்த அம்மா அவர்கள் இலவச காக்லியர் இம்ப்ளான்ட் திட்டத்தை தமிழக மக்களுக்கு அன்பு பரிசாக வழங்கி ஊமை கண்ட கனவுகளை ஊறு குறைக்க வழிவகை செய்துள்ளார். இதனால் 3000க்கும் மேற்பட்ட பிறவியில் காது கேளாத குழந்தைகள் இன்று செவி செல்வத்தோடு பிறந்த நண்பர்களைப் போல எத்தனையோ பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் சொல்லப்போனால் உயர் பல்கலைக்கழகங்களிலும் கூட பயின்று வருகின்றனர்.
காக்லியர் இம்ப்ளான்ட் அறுவை சிகிச்சை செய்து பேச்சுத்திறன் பெற்ற குழந்தைகளை ஒருமுறை அம்மையார் சந்தித்தார். குழல் இனிது யாழ் இனிது என அம்மழலைகளின் சொல் கேட்டவர் மிக்க மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் பரிசுகளை வாரி வாரி வழங்கினார். அந்த நேரத்தில் அவர் கண்களில் தாரையாக வழிந்தோடிய கண்ணீரை கண்டு நெகிழ்ந்தவர்களில் நானும் ஒருவன். அவரின் தாயுள்ளம் எங்களை வியப்பில் ஆழ்த்தியது. இந்திய அரசாங்கமும் அடிப் என்கிற திட்டத்தின் கீழ் ஒரு ஆண்டுக்கு 500 காக்லியர் இம்ப்ளான்ட் சிகிச்சைகள் என்ற திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. ஆனால் எந்த திட்டமும் அம்மையார் வகுத்த இந்த திட்டத்துக்கு இம்மியளவு கூட இணையாகாது. கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா டாக்டர் எம்ஜிஆர் பேச்சு மற்றும் காது கேளாதோர் இல்ல மேல்நிலைப் பள்ளியின் வளர்ச்சிக்காக நமது எம்ஜிஆர் பெஸ்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் 10 லட்சம் ரூபாய் நிதி உதவியை வழங்கினார். இப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கேக் வழங்கியதுடன் நமது எம்ஜிஆர் பெஸ்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் 165 பேருக்கு 19 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 256 காதொலி கருவிகளை சின்னம்மா வழங்கினார். மேலும் இப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மூக்கு கண்ணாடிகளையும் வழங்கினார். இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி இந்திரா நன்றியுரையாற்றினார். நிதி உதவியையும் காதொலி கருவிகளையும் பெற்றுக்கொண்ட மாணவ மாணவியர் சின்னம்மாவுக்கு நெஞ்சம் நெகிழ நன்றி தெரிவித்தனர். மாணவ மாணவிகளுடன் சின்னம்மா குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். நிகழ்ச்சியின் நிறைவாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சின்னம்மா அன்போடு அறுசுவை உணவை பரிமாறி ஊட்டிவிட்டதுடன் அவர்களோடு அமர்ந்து உணவருந்தினார். மாணவ மாணவிகளும் சின்னம்மாவுக்கு உணவு ஊட்டினர். சென்னை ராமாவரம் தோட்டத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தலைமை கழக நிர்வாகிகள், அமைச்சர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், மாவட்ட கழக நிர்வாகிகள், கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழகம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மன்றம், புரட்சித் தலைவி பேரவை, எம்ஜிஆர் இளைஞர் அணி, மகளிர் அணி, மாணவர் அணி, அண்ணா தொழிற்சங்கம், வழக்கறிஞர் பிரிவு, சிறுபான்மையினர் நலப்பிரிவு, விவசாய பிரிவு, மீனவர் பிரிவு, மருத்துவ அணி, இலக்கிய அணி, அமைப்புசாரா ஓட்டுநர்கள் அணி, இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு உட்பட கழகத்தின் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் கழக உடன்பிறப்புகளும் பொதுமக்களும் உற்சாகத்துடன் பெருந்திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்.